Very good morning, students. Today, maths class, second volume, chapter 10, ordinary differential equations. So, in last classes, we discussed about 10.1, 10.2, 3, and 4. So, what is the 10.1? 10.1 is the degree and order of the differential equation. Then 10.2 lo பார்த்திருந்தீங்கன்னா how do the form of the differential equation அப்படின்னு பார்த்துருப்பீங்க. differential equation எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. then 10.3 and 4ல பார்த்தீங்கன்னா eliminate the constant term அப்படின்னு பார்த்துருப்போம்ப்பா. ஸோ இப்போ இந்த differential equationsல 10.1, 2, 3, 4 இதெல்லாம் பேசிக்ஸாக சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இப்போ நாங்கள் இதை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா application of ordinary differential equation. ஓகேங்களா, application of ordinary differential equation லாஸ்ட் எக்ஸஸ் 10.8 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்ளிகேஷன் சம்ஸ் மட்டும் இருக்கும்ப்பா. ஓகேவா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் சம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். If x denote the amount of the quantity present at time t, then the instantaneous rate at which the quantity changes at time t is dx by dt. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ப்பா, ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம ரீசெண்டாக 10.2ல் பார்த்துருப்போம். ஒரு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாக செம்ம கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அமௌண்ட் எக்ஸ் இருக்குப்பா, அது என்ன ஆகுது அப்படின்னா டைமை பொறுத்து வேரியேஷன் ஆகுது. சரிங்களா, அந்த கொஷினில் கூட பார்த்துருப்பீங்க, த பாப்புலேஷன் ஸோ ப்ரொபோஷனல் டு தி அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதாவது ஒரு மக்கள் தொகை வந்து ஒரு டைமை பொறுத்து மாறுது அப்படின்னா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க டிபி பை டிடி ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான்ப்பா ஒரு அமௌண்ட் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா டைம் டீயை பொறுத்து வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா, இந்த இன்ஸ்டானியஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணவே நீங்கள் அங்கே 7th சாப்டரில் கூட யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி மீன் ஒன் டைம் டெரிவேஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, டிஎக்ஸ் பை டிடி. ஸோ அது இன்ஸ்டானியஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். குவான்டிட்டி சேஞ்சஸ் அட் டைம் டி இஸ் dx by dt. that leads to differential equation form dx by dt equal to f of xt. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்து ஃபங்க்ஷனை பொறுத்து இது வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தா இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் வச்சு இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். தட் மீன் dx by dt வச்சு சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற சம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபுல்லாக ரேட் ஆஃப் சேஞ்சஸ் அதை பற்றி பார்க்குறோம். Listen, example 10.27. The growth of a population is proportional to the number present. If the population of a colony doubles in 50 years, in how many years will the population become triple? ஸோ என்ன கொஷின் புரியுதுங்களா? ஒரு பாப்புலேஷன் வந்து க்ரௌத் ஆகிட்டு இருக்கு, இஸ் ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட். அதான் சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறதுலேருந்து அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. அப்போ ப்ரொபோஷனல் அப்படின்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷனை விட நெக்ஸ்ட் அடுத்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்க இல்லையா, அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாப்புலேஷன் காலனி டபுள்ஸ் இன் 50 இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் அதோட பாப்புலேஷன் டபுள் ஆகுது. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த பாப்புலேஷன் பிகம் த ட்ரிபிள்? ஸோ எத்தனை வருஷம் கழித்து அந்த பாப்புலேஷன் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கொஷினை படிச்சு உடனேப்பா ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஃபைன் பண்ணணும், என்ன கிவன் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்சியலாக நமக்கு தெரியாது, டி இஸ் ஈக்குவல் டு 0. தட் மீன் பாப்புலேஷன் அப்படிங்கிறனால பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் செகண்டாக அவங்க கொடுத்தது ஏன்னா 50 இயர்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா பாப்புலேஷன் டபுள் ஆகிடுச்சு, அதான் 2p0 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3p0 ட்ரிபிள் ஆகும் வென், அதான் டைம் கேட்குறாங்க. அப்போ கேட்குற கொஷின் இது ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன கிவன் என்ன நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே சம்பளம் சொல்யூஷன் அவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே பாப்புலேஷன் அப்படிங்கிற வேர்டு அப்படி இருக்கிறனால நான் பீன்னு எடுத்துட்டேன்ப்பா. நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அது வேரியபிள் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா, எக்ஸ் எடுத்துக்கலாம், எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாப்புலேஷன் அப்படிங்கிறனால நான் பீன்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும். தட் மீன் டிபி பை டிடி. கிளாரிட்டியாக தெரியலனா பாருங்கள், டிபி பை டிடி ப்ரொபோஷனல் டு பி. ஏன் அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, த க்ரோத் பாப்புலேஷன் இஸ் ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் ப்ரெசன்ட். அப்போ எதை பொறுத்துனா பாப்புலேஷன் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எல்லா சம்முக்குமே நான் பாக்ஸ் பண்ணியிருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது 3 ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதி ஆகணும்ப்பா. ஸோ ஃபஸ்ட் இது
ஓகேங்களா. நெக்ஸ்ட் நீங்கள் டிபி பை டிடி இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு கேபி அப்படின்னு எழுதணும். கே இஸ் ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோஷனலுக்கு பதிலாக நம்ம கேங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேபி. ஸோ தேர்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸைஸ் பார்ப்பீங்கப்பா 10.567 வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா ஒரு பக்கமாக எக்ஸ்னா எக்ஸ் ஒரு பக்கமாக ஒய்னா ஒய் ஒரு பக்கம் அப்படின்னு செப்பரேட் பண்ணுறது தான் வேரியபிள் செப்பரபிள் அப்படிமா. அந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக சம் பார்ப்போம்ப்பா. ஸோ இங்கே பாருங்கள் டிபி பை டி இருக்குது, அதுக்கு பதிலாக நான் பி ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். அதனால தான் டிபி பை பி வேரியபிள் பிலாம் ஒரு பக்கம் செப்பரேட் பண்ணிட்டேன் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி. ஸோ அதைப்படி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ரைட் பண்ணியாச்சுப்பா. ஓகேங்களா. டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு கேடி. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பில் ஆன் இன்டகிரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பி இஸ் ஈக்குவல் டு சி ஃபார் கேடி அப்படின்னு போட்டேன். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இன்டகிரேட் பண்ணால் போதும், பழகிட்டீங்கன்னா போதும். நீங்கள் இன்டகிரேட் பண்ணி தான் அந்த ஸ்டெப் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது எப்படி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் பாருங்கள். டிபி இன்டகிரல் டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் கே இன்ட்டு டிடி. இது ஃபஸ்ட் ஸ்டெப் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டிபி பை டிபி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் டிபி பைன்னு இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் பி ஈக்குவல் டு கே கான்ஸ்டன்ட். சரிங்களா. வெளியே எடுத்துருங்க. கே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டிங்கன்னா டிடி மட்டும் இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல கேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டிங்கன்னா டி இன்ட்டு டிடின்னு மட்டும் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அதாவது தட் மீன் லாக் டின்னு கிடைக்கும். தட் மீன் கே இன்ட்டு டி. ஓகேங்களா. கே வெளியே இருக்குது, கே இன்ட்டு டி ப்ளஸ் இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா லாக் சி. கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா லாக் சி இருக்குது, இந்த பக்கம் லாக் இருக்கனால நம்ம லாக் சி அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம்ப்பா. ஓகேங்களா. செகண்ட் கவனிங்கப்பா. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணும்போது நல்லா தெளிவாக கவனிங்க. ஸோ இன்டெக்ரல் டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கேடின்னு இருக்கும்ப்பா. ஸோ இதில் 1/p வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் பின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த கே கான்ஸ்டன்ட் அப்படி வச்சுக்கோங்க. இன்டெகிரேட்டில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், 1 இன்டெகிரேட் பண்ணால் டி அது அப்படியே கிடைக்கும் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு இருக்குப்பா. ஸோ இப்போ லாக் பி இந்த லாக் சி இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு கேடின்னு இருக்கும். ஸோ இது லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும்ப்பா. ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா லாக் பி பை சி ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னா கேடி அப்படின்னு இருக்குப்பா. ஸோ இந்த பக்கம் எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும், எக்ஸ்போனன்ஷியல் எடுத்தால் தான் லாக் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பி பை சி தட் மீன் பி பை சி இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் எக்ஸ்போனன்ஷியல் எடுத்திங்களா இ பவர் கேடி அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ இந்த சியை கிராஸ் பண்ணிங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. ஸோ அதான் சிம்பிளாக இங்கே ஆன் இன்டகிரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்டகிரேட் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது எப்படி இன்டகிரேட் பண்ணால் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்டகிரேட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் ஓகே, இல்லை போத் சைட் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் எழுதினாலும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ எங்களுக்கு தேவை இந்த ஸ்டெப் எனக்கு தேவை. ஸோ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி பவர் கேடி கிடச்சிருச்சுப்பா. இது நீங்கள் ஈக்குவேஷன் 1 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் டி இஸ் ஈக்குவல் டு 0 பி இஸ் ஈக்குவல் டு பி நாட். இந்த பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டி 0 பி இஸ் ஈக்குவல் டு பி நாட். இப்போ பாருங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள் பி இஸ் ஈக்குவல் டு பி நாட். எப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கேருந்து வாங்க, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். பிக்கு பதிலாக பி நாட் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணிக்கங்க. ரைட் ஹேண்ட் சைடில் சி அப்படியே போட்டுக்குங்க. இ பவர் கே டியோட வேல்யூ 0 பாருங்கள். ஸோ இப்போ 0 இன்ட்டு டி 0 ஆயிரும். அப்போ சி இ பவர் 0. இப்போ சி வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா பி நாட். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ப்பா. என்றைக்குமே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இன்சியில் அப்ளை பண்ணிங்கன்னா சி கிடச்சிடும். ஓகேவா. இந்த சியை கொண்டு போய் எகைன் இந்த இதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி கிவன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். பி இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக பி நாட் கிடச்சிருச்சு. இப்போ பி நாட் இன்ட்டு இ பவர் கேடி இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கூட டிஃபைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பாருங்கள் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா பி நாட் வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அங்கே அப்ளை பண்ணுங்கள். டி இஸ் ஈக்குவல் டு 50 பி இஸ் ஈக்குவல் டு 2 பி நாட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இந்த லாஸ்ட்டாக செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதில் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரம் செகண்ட் பிக்கு பதிலாக 2 பி நாட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் பி நாட் அப்படியே இருக்கட்டும், இ பவர் கே அப்படியே இருக்கட்டும், டியோட வேல்யூ 50. அப்போ பாருங்கள் 50k அப்படின்னு மாறிடும்.
ஓகேங்களா? இப்போ இந்த பி நாட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 is equal to e power 50k அப்படின்னு கிடைக்கும்பா. இது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கங்க. 2 is equal to e power 50kவை e power k whole power 50 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்குது அப்படி மாத்திரம்ப்பா. ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த e power k whole power 50 இருக்கு இல்லையா, இந்த 50 ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? 1/15 வரும். அதான் உங்கள் 2 power 1/50 equal to e power k. அப்போ e power k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 2 power 1/50. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன போகிறோம் அப்படின்னா e power k ஃபைண்ட் பண்ணிட்டு தேர்ட் ஒன் p is equal to 3p0 டைம் கேட்குறாங்க, எப்போ ட்ரிபிள் ஆகும்? அப்போ டேபிள்லேருந்து இப்போ எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணிக்கங்க. அதே செகண்ட் ஈக்குவேஷனில் p0 pக்கு பதிலாக 3p0, ரைட் ஹேண்ட் சைடில் p0 e power ktன்னு இருக்கும். e power k ஓட வேல்யூ தான் நம்ம இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். 2 power 1/50 into t அப்படியே போட்டுக்கலாம்ப்பா. ஸோ உங்கள் p0 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 is equal to 2 power 1/50t இப்படியே இருக்கும். சரிங்களா? இதை 1/50 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா பவர் 50 ரைஸ் பண்ணுங்கள், எது வேணாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 power 50 equal to 2 power t அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ லாக் எடுத்தாகணும். ஸோ லாக் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். அப்போ நாங்கள் லாக் 3 power 50 லாக் 2 power t. ஸோ பவர் முன்னாடி வந்துருப்பா. இது நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். 50 log 3 equal to t log 2. ஸோ we need t only. அப்போ t is equal to 50 log 3 divided by, that means 50. t is equal to மட்டும் தேவைப்படுதுப்பா. 50 log 2 divided by log 3. அதாவது t log 2 divided by 50 log 3 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபைன் பண்ண டீயோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக இந்த ஸ்டெப்பில் கவனிங்க, நமக்கு இங்கே டீ மட்டும் தான் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ டீ மட்டும் வேணும் அப்படின்னா அந்த 50 வச்சுட்டு மீதி இந்த கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ log 2 divided by log 3 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாப்பா இந்த டேபிள் என்னென்னு இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே 3 ஸ்டெப்பில் பாருங்கள், 3 ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாருங்கள், என்ன போகும்போது சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக புரியும். எக்ஸசைஸில் 10.8ல் the rate of increasing the number of bacteria in certain bacteria culture is proportional to the number of percent. Given that number triples in 5 hours. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 5 ஹவர்ஸில் ட்ரிபிள்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஹவு மெனி பேக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours. ஸோ அப்போ 5 ஹவர்ஸில் ட்ரிபிள்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃப்டர் 10 hours கழிச்சு இந்த பேக்டீரியா அவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்பயுமே இனிஷியல் நமக்கு தெரியாது. நீங்கள் நான் பேக்டீரியாவுக்கு இல்லாட்டி ஏபி த நம்பர் ஆஃப் பேக்டீரியான்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேக்டீரியாவுக்கு பின் கூட நேம் இன்சர்ட் பண்ணலாம், யுவர் வேஸ். ஸோ t is equal to 0 அப்படின்னா a is equal to a0. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், given that triples in 5 hours. அப்போ t is equal to 5 இருக்கும்போது a வந்து a3 a0 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியா வில் ப்ரெசென்ட் ஆஃப்டர் 10 hours. ஸோ t வந்து நமக்கு 10 hours எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த ஒரு டேபிள் போட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஆஸ் யூஸ்வல் தான்ப்பா. நான் ஏ வந்து பாக்டீரியா எடுத்தனால dA/dt. ஏன் சார் டைமை பொறுத்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ டைமை பொறுத்து வேரி ஆகும். பாக்டீரியா தான் ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ dA/dt இது எல்லாத்துக்கும் காமனாக வரும்ப்பா, ப்ரொபோஷனல் டு ஏ. நெக்ஸ்ட்டு dA/dt இந்த ப்ரொபோஷனுக்கு பதிலாக KA அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல போன சம்லேயே சொன்னோம்ப்பா, இது இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை, நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படி இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். A is equal to C power KT. இதான் இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் இன்டெகிரேட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நீங்கள் ரைட் பண்ணல, நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கப்போ ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். t is equal to 0, a is equal to a0 அப்படின்னு அப்ளை பண்ணணும். பாருங்க, ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் t is equal to 0, a is equal to a0. ஏக்கு பதிலாக a0 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கிங்க. c e பவர் tக்கு 0 அப்ளை பண்ணிக்கங்க. tக்கு 0 அப்ளை பண்ணால் 0 into k 0 ஆயிரும். அப்போ எனிதிங் பவர் 0 1. அப்போ c is equal to a0. எப்பயுமே ஃபஸ்ட்டு இனிஷியல் கொடுத்தீங்கன்னா c கிடச்சிருப்பா. ஸோ அப்போ இந்த சியை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வாட் வி கெட்? a is equal to cக்கு பதிலாக a0 கிடச்சிருச்சு. a0 e power kt. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 2ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ முடிஞ்சது. இப்போ ஃபஸ்ட்டு இதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஆஃப்டர் 5 hours என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த பாக்டீரியா ட்ரிபிள்ஸ்.
இங்கே பாருங்க தான் கொடுத்துருக்கோம். இதை எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ t is equal to 5 நமக்கு தெரியும், a is equal to 3a0 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ கொண்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரம் செகண்ட் ஏக்கு பதிலாக நீங்கள் 3a0 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள் a0 e பவர் k அப்படியே போட்டுருக்கு, t வந்து 5, அப்போ 3a0 ஈக்குவல் a0 e பவர் 5k அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் பாருங்கள் a0 கேன்சல் பண்ணிக்கோங்க. வாட் வி கேட் 3 is equal to e பவர் 5k மட்டும் இருக்கும்ப்பா. 3 is equal to e பவர் 5k. அப்போ இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5 e பவர் 5k அப்படியே இருக்கட்டும், வெறும் கேவாக கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னு பாருங்கள், இப்போ தேர்டு ஒன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா t10 கொடுத்துட்டாங்க. அப்போ a வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் பாருங்கள், இதே ஈக்குவேஷனில் a அப்படியே இருக்கட்டும், a0 e பவர் kt, k அப்படியே இருக்கட்டும், t-யோட வேல்யூ 10. அப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள் a0 e பவர் 10kன்னு இருக்குல்லப்பா, இந்த 10kல எப்படி சார் 5k ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் e பவர் 10k அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதலாம், e பவர் 5k சரியா, e பவர் 5k இன்ட்டு 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ e பவர் 5k ரைட் பண்ணலாமா? ஸோ இந்த 10kவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ e பவர் 5k ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 10kவை e பவர் 5k நீங்கள் இது மல்டிபிள் பண்ணிடாதீங்க. 20ன்னு பேஸ் ஈக்குவல்ப்பா, பேஸ் ஈக்குவலாக இருக்கிறனால இங்கே பவர் என்ன ஆகும், ஆட் தான் ஆகும். ஓகேவா, மல்டிபிள் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ e பவர் 5k இன்ட்டு e பவர் 5k. we know well e power 5k value 3. ஸோ அந்த 3 இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 3 அப்போ என்ன ஆகிடுச்சு, a is equal to 9a0. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுனா ஆஃப்டர் 10 hours the bacteria எப்படி இருக்கும் அப்படின்னா 9 டைம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் கிவன்லேருந்து ப்ரெசன்ட்லேருந்து 9 டைம்ஸ் இருக்கும். அதாவது 5 ஹவர்ஸில் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரிபிள் ஆயிருந்துச்சு. அப்போ 10 ஹவர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரிபிள் ஆகிருக்கும், இங்கேருந்து இங்கே ட்ரிபிள் ஆகிருக்கும், அப்போ 9 ஆகிருக்கும். இப்போ ஃப்ரம்லேருந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னாப்பா இதே சேம் கான்செப்டில் இருக்கிற சம்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். அதே எக்ஸசைஸில் ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அட் எனி டைம் t given that the rate of increase of population is proportional to the population. இது எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்லப்பா, அதே சம்ஸ் அந்த மாதிரி அட் த இன்ஸ்டன்ட் அண்ட் தட் இன் பீரியட் ஆஃப் 40 years the population increased from 3 lakh to 4 lakh. சரிங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 yearsல பாப்புலேஷன் வந்து 3 to 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிசன், எப்பயும் போல தான் நான் பாப்புலேஷன் அப்படிங்கிறனால பீன்னு எடுத்துக்கிட்டேன், அது எக்ஸாம்பிள் சம் போலவே. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது நீங்கள் பழகிடணும். இப்போ dp/dt ப்ரொபோர்ஷனல் டு p. நெக்ஸ்ட் dp/p is equal to k into dt. k is proportional constant. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக p is equal to c power kt. ஸோ இது 3 ஸ்டெப்பும் கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டேபிள் நம்ம எப்பயுமே கொடுத்த கிவன் வச்சு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கங்க. இன்சியலாக இப்போ ஏன்னா 3 to 4க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இன்சியலாக எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 3 lakhs இருந்திருக்கும். 40 yearsல தான் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 4 lakh. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 40 yearsல 3 lakh to 4 lakh வந்திருக்கு. அப்போ இன்சியலானா 3 lakh இருந்திருக்கும். அப்போ மீது பார்த்தீங்கன்னா 39 years டோட்டலாக 40 yearsல என்ன இருக்குன்னா 4 lakh ஆயிருக்கு. அப்போ இதை இந்த டேபிள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு t is equal to 0, அப்போ p is equal to 3 lakh. அப்போ அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும் ஃப்ரம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, p தான் 3 lakh போட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் c e பவர் k தெரியாது, t-யோட வேல்யூ 0. அப்போ 0 to anything 0 ஆயிரும். அப்போ நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன், c கிடைக்கும். இந்த c-யை கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கப்பா, இங்கே அப்ளை பண்ணுங்கள் இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ p is equal to c தான் 3 lakh e power kt அப்படியே இருக்கட்டும். இது ஈக்குவேஷன் நம்ம எப்பயுமே c அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலப்பா அதை 2ன்னு சொல்லிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா t is equal to 40, p is equal to 4 lakh கொடுத்துட்டாங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான், p வந்து 4 lakh. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் 3 lakh e பவர் k t தான் நமக்கு என்னன்னு தெரியும்னா 40 போட்டுங்க 40k. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படியே இந்த சைபர்ஸை வந்து ஈக்குவட் பண்ணலாம், இல்லை நீங்கள் கீழே கொண்டு வந்து ஈக்குவட் பண்ணிக்கிங்க. டிவைடில் கொண்டு வந்துருங்க. 4 lakh டிவைடட் பை 3 lakh e power 40k. இந்த ஜீரோலாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4/3 e power 40k. எனக்கு e power k மட்டும் தான் பியூராக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா e power k மட்டும் வச்சுக்கலாம்.
அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40 ரைஸ் பண்ணுங்கள் 1/40 இல்லை இந்த 40 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/40 சேஞ்ச் ஆயிரும். e power k is equal to 4/3 1/40. இப்போ வேர் இஸ் p ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணிக்கணும் இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். 3 lakh ஈயோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். தட் மீன் e power k ஓட வேல்யூவே தெரியும் 4/3 1/40 இன்ட்டு டைம். ஸோ பாப்புலேஷன் இந்த டைம் இந்த மாதிரி அதாவது இந்த ரேஷியோவில் உங்களுக்கு வேரி ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் கேட்டிருந்தாங்க மேலே கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் எ சிட்டி அட் எ டைம். அப்போ இதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வெரி இப்போ சிம்பிள் தான். ஒரு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மீதெல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.28 பா. A radioactive isotope has an initial mass 200 milligram mg கொடுத்துட்டாங்க, which 2 years later is 50 milligram. Okay, find the expression for the amount of the isotope remaining at any time t. What is the half-life? That means half-life means the time taken for the radioactivity or specified isotope for all to half its original value. அதாவது half time அப்படின்னா அது ஒரிஜினல் இருந்து பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ரேடியோ ஐசோடோப் இருக்குப்பா, அது இன்சியல் மாஸ் 200 மில்லிகிராம் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம t is equal to 0 அப்படின்னா மாஸ் மீன் m எடுத்துக்கிட்டேன் 200. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதிலே கொடுத்துருக்காங்கப்பா 2 years later கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 years later is 50 mg. அப்போ t is equal to 2 நமக்கு தெரியும் 50 ஆயிடுச்சு. வாட் இஸ் த half of time? அப்போ பாருங்கள் கிவனில் என்ன இருக்குன்னா 200 இருக்குது, அவங்க ஆஃபாக குறையணுங்கிறாங்க. அப்படி 200 ஆஃப் மீன்ஸ் என்னென்னா 100. அப்போ 100 குறையிறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் நீங்கள் தெளிவாக ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாக போடலாம். தட் மீன் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் இந்த டேபிள் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் எம்பி த மாஸ். ஸோ நான் என் மாஸ் அப்படிங்கிறனால எம்னு எடுத்துட்டேன். இங்கே டைம் பொறுத்தப்போ வேரியேஷன், எல்லாமே டைமை பொறுத்த வேரியேஷன் ஆகும். ப்ரொபோஷனல் என்னன்னா கொடுத்த கிவன் பாப்புலேஷன்னா பாப்புலேஷனாக இருக்கும், மாஸ்னால் மாஸாக இருக்கும், வெலாசிட்டினா வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே மாஸை பொறுத்து தான் வேரி ஆகுது. அப்போ dm/dt proportional to m. next dm/dt equal to -km. சார் ஏன் இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட், தட் மீன் அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகிட்டு தான்ப்பா இருக்கும். சரிங்களா? ஐசோடோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா இருக்கு ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ். இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் ரெடியூஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் மைனஸ். இந்த சம்பளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போ dm/dt. ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க, அப்போ dm/dt is equal to -km. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வேரியபிள் செப்பரேட் படி dm/m கீழே கொண்டாந்துட்டு kt இந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா அங்கே p is equal to c per kt கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே m இருக்குனால m is equal to c per -kt. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்கே நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சியல் t is equal to 0, m is equal to 200 மில்லிகிராம். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா m is equal to 200, c e வந்து நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படியே, k ஓட வேல்யூ தெரியாது, t 0 தெரியும். அப்போ நமக்கு c 200 கிடச்சி. எப்பயுமே இன்சியல் அப்ளை பண்ணால் c கிடச்சிரும். இந்த சியை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் m is equal to c ஓட வேல்யூ தான் 200 தெரியும், e power -kt. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இந்த செகண்ட் t is equal to 2னா 50 mg குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக 50 ஈக்குவல் டு 200 e power -k அப்படியே இருக்கும், t தான் 2. அப்போ e power -2k அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், e power k மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது. தட் மீன் e power -2k டிவைடில் கொண்டு வந்துடுங்க. 50 divided by 200 e power -2k கேன்சல் பண்ணிங்க 0 0. 5/20 e power -2k. இப்போ இதே 5/20 கேன்சல் பண்ணிங்க 1/4 e power -2k இருக்குல்லப்பா, e power -k ஹோல் ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கிறேன். ஏன்னா நீ e power -k மட்டும் வேணும் அப்படிங்கிறனால. அப்போ மறுபடியும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுங்கப்பா. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் தான் 1/4 என்னவோ மாறிடும், 1/2 மாறிடும். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் சேஞ்ச் ஆயிடும். அப்போ 1/2 e power -k அப்படின்னு மட்டும் சேஞ்ச் ஆயிடும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போய் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா m is equal to 200 e power -k ஓட வேல்யூ 1/2, ரிமைனிங் இருக்கிற t அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது முடிஞ்சுங்களா? ஸோ லாஸ்ட்டாக அவங்க கேட்டது என்ன, ஹாஃப் ஆஃப் டைம். அதாவது m 100 இருக்கும்போது எப்போ
ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவேஷனே பாருங்கள், எம் வந்து என்ன ஆயிரும் 100 ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 100, ரைட் ஹேண்ட் சைடில் ரிமைனிங் இது அப்படியே இருக்கும். அப்போ 100 டிவைட் பை 200 1/2 ஹோல் பவர் t. ஸோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். 1/2 ஈக்குவல் டு 1/2 ஹோல் பவர் t. ஸோ நமக்கு பேஸ் ஒன்றா தான் இருக்குது. அப்போ பவர் ஈக்குவல் பண்ணிக்கிங்க. இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா 1 இருக்க மாதிரி மீனிங்கு. அப்போ t is equal to 1 பவர் ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா t is equal to 1 இயர். சரிங்களா. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா எப்போ வந்து இது ஆஃபாக ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 இயரில் ஆஃபாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாகவே பார்த்தா கண்டுபிடிக்கலாம். 0 அதாவது 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 50 மில்லிகிராமாக குறைஞ்சிருக்கு. சரிங்களா. அப்போ பெட்வீன் கேப் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 0, இது 2, இங்கே பார்த்தீங்கன்னா 200, இங்கே பார்த்தீங்கன்னா 50. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் இருக்கும். 1 இயராக இருக்கும்போது இங்கே 100ஆக இருக்கும். இங்கே 2 இயர் கம்பேர் பண்ணும்போது இதில் ஆஃபாக இருக்கும். அப்போ ஆஃபாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ 100ஆக வரதுக்கு எப்போ ஆகும்னா 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் exercise sum. Assume that the rate at which radioactive nuclei decay is proportional to the number of such nuclei that are present in a given sample. In a certain sample, 10% of the original number of radioactivity nuclei have undergone disintegration. இந்த இடத்துல வேர்டிங் நல்லா புரிஞ்சுக்கங்க. disintegration in a period of 100 years. What percentage of the original radioactive nuclei will remaining after 1000 years? ஸோ நீங்கள் அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். இன்சியலாக எவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியாது. ஸோ t is equal to 0 x0. நெக்ஸ்ட் அவன் கொடுத்தது என்னன்னா 100 இயர்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10% x0 இருக்குது. வாட் த கொஷின். நெக்ஸ்ட்டு அடுத்தது t is equal to, இந்த இடத்துல கொஞ்சம் பிரிண்டிங் தப்பாக இருக்குப்பா, 1000 years. t is equal to 1000 இயர்ஸாக இருக்கும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த இடத்துல 100 பிரிண்டிங்காக இருக்குப்பா, 1000. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டேபிள் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான். இந்த இடத்துல நம்ம என்ன எதுவுமே கொடுக்கல, அதனால் என்ன எடுத்துக்கிட்டேன், நம்ம நியூக்ளியரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் தான் சொன்னேன் நியூக்ளியர்னால் நீங்கள் என் கோடை டிஃபைன் பண்ணலாம். ஸோ யுவர் வைஸ். ஸோ நம்ம நியூக்ளியர் வந்து டைமை பொறுத்து போகும், வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு. தட் மீன் dx/dt is equal to kx அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே dx/dt is equal to proportional to x அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் dx/dt சரிங்களா proportional to x அப்படின்னு எடுத்துக்கங்க. dx/dt proportional to x அதை ரைட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனுக்கு பதிலாக நம்ம k யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல kb தான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா. ஏன் அப்படின்னா டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுனால நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா. ஸோ இப்போ நீங்கள் நெகட்டிவ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுனால. அடுத்தது dx/x ஈக்குவல் டு kt. அப்போ x is equal to c/kt. நம்ம இன்டகிரேட் பண்ண தெரியுமில்லப்பா, போத் சைட் இன்டகிரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ஈக்குவேஷன் நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் ஸ்டெப் இன்சியல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்க்கு பதிலாக x0 லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் ce/k அப்படியே தான் இருக்கும். t-யோட வேல்யூ 0. அப்போ 0 அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக c கிடச்சிடும் எப்பயுமே ஃபஸ்ட்டில். இந்த சியை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும், x is equal to c-க்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு x0 e/kt. இதை நம்ம எப்பயுமே செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ நான் பாருங்கள், given that t is equal to இந்த இது பாருங்கள் 100ல் நமக்கு 10% டிஸ்இன்டகிரேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் டிஸ்அப்பியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. t is equal to 100, 10% of x0 disappears. அவங்க சொன்னது என்னன்னா 10% இது டிஸ்அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரிஜினல் நம்ம என்னன்னு தெரியும்னா 100%. அதில் நமக்கு 10% தான் டிஸ்அப்பியர் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும். தட் மீன் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண 90%. தட் மீன் 90% அப்படின்னா 90/100 x0. 90/100 0 கேன்சல் பண்ணிங்கன்னா தான் 9/10 x0. இந்த இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கப்பா. 10% அப்படின்னு கொடுத்துருக்கான். 10 கடுக்குள்ள 10%. அப்புறம் பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9/10 x0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அது இங்கே கொடுங்க பாருங்களா. எக்ஸுக்கு பதிலாக 9/10 x0 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் x0 e/k அப்படியே தான் இருக்கும். t வந்து 100 போட்டுக்கிட்டோம்ப்பா. ஓகேங்களா. அப்படி x0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 9/10 ஈக்குவல் டு e/100k. சரிங்களா. அடுத்தது when t is equal to 1000 years அதான் கொடுத்துருந்தோம் இல்லையா 1000. இப்போ 1000 கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் x is equal to x0 e/k
இந்த பாருங்க இந்த இடத்துல பேசிக் இந்த ஈக்குவேஷனுக்கு போய் கொடுக்குறோம். இந்த ஈக்குவேஷன் x = x0 e பவர் 1000k. ஓகேங்களா? இந்த 1000k இருக்குல்ல, எனக்கு இருக்கிறது 100k தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃபைன் பண்ணியிருக்கிறது e பவர் 100k தான் ஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 1000k அந்த 100k கன்வெர்ட் பண்ணிட்டுனா வேல்யூ அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், e பவர் 100k × 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். தட் மீன் எப்படி எழுதிக்கலாம், 100k அப்படின்னப்பா இப்போ 100k வந்துருச்சா, இப்போ 100k வேல்யூ 9/10, ரிமைனிங் இருக்கிற 10 அப்படியே போட்டுக்கலாம். இந்த இடத்துல e பவர் 100k ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதியிருக்கோம்ப்பா. e பவர் 100k வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் பவரில் இருக்கிற 10 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம x = x0 9/10 ஹோல் பவர் 10 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஹென்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நியூக்ளியர் ரிமைன்ஸ் ஆஃப்டர் 100 years அப்படின்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 போடணும். ஏன்னா இங்கே கேட்டது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ஆன்சர் முடிக்கக்கூடாது. அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இன்ட்டு 100 அப்படிங்கும்போது x0 9 எல்லாமே பவர் 10ல் இருக்குது. 9 பவர் 10 10 பவர் 10 இந்த 100 வந்து நான் 10 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். சரியா? பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ x0 என்ன ஆகும், 9 பவர் 10 / 10 பவர் இந்த 10 பவர் 10 பவர் 10 பவர் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 10 பவர் 8%. தட் மீன் 9 பவர் 10 / 10 பவர் 8% அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்புறம் லாஸ்ட்டாக நியூக்ளி வில் ரிமைன் வாட் த பர்சன்டேஜ். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஷின், வாட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஒரிஜினல் ரேடியோஆக்டிவ் ஆஃப்டர் 1000 years. ஓகேங்களா? இந்த டேபிளில் பாருங்கள், நான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, 1000 வரணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the engine of a motor boat moving at 10 meter/second is shut off given that the retardation at any subsequent time, ஓகேங்களா, equal to the velocity at time. Find the velocity after 2 seconds of switching off the engine. ஸோ switching off the engine என்ன கொஷினில் கேட்குறாங்க அப்படின்னா என்ன கிவனில் பாருங்கள், ஒரு என்ஜின் ஆஃப் மோட்டார் போட் இருக்கு இல்லையா, அது மூவிங் ஆகிட்டு இருக்கு. என்ன எவ்வளோனா பர் செகண்டுக்கு 10 மீட்டர் மூவ் ஆகிட்டு இருக்கு. கிவன் தட் அந்த இடத்துல ரீட்ரேட்ரேஷன் அப்படின்னா பின்னடைவு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா தமிழில். பின்னடைவு அது ஆஃப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், மோட்டரு ஆஃப் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ அந்த வெலாசிட்டி பின்னடைவுன்னு என்னென்னா வெலாசிட்டி என்ன ஆகுனா பேக் ஆகும், கம்மியாகும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அட் எனி டைம் சப்சிக்யூண்ட் டைம் ஆஃப்டர் ஷட்டிங் ஆஃப் த என்ஜின், அதான் சொல்லியிருக்காங்க. என்ஜின் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பின்னடைவு ஆகும், அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு த வெலாசிட்டி அட் தட் டைம், ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 seconds switching ஆஃப் த என்ஜின். ஸோ நம்ம அதை சிம்பிளாக போடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு கவனிங்க, இன்ஷியலாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா 10 மீட்டர்/செகண்டில் போயிட்டுருக்கு. அங்கே என்ன கேட்குறாங்கன்னா 2 seconds, ஆஃப்டர் 2 seconds அப்போ வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும். இன்ஜின் ஆஃப் பண்ண பின்னாடி 2 seconds வெலாசிட்டி எப்படி இருக்கும். நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட என்ன ஆகுனா மூவ்மெண்ட் ஆஃப் ஆகாதுப்பா. உங்களுக்கு ரன்னிங் டைம் எடுத்து தான் உங்களுக்கு நியூட்ரல் ஆகும். நீங்கள் என்ன இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டா எப்படி வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு இல்லை, மூவ்மெண்ட் ஆகி ஸ்லோவாகி தான் உங்களுக்கு கட் ஆகும். அதனால தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ரீட்ரேட்ரேஷன், அதான் சொன்ன இல்லைங்களா பின்னடைவு அப்படின்னு சொன்ன இல்லையா, தமிழில் சொன்னால் பின்னடைவுன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பின்னடைவுனா மைனஸ் தான் ஆகும், வெலாசிட்டி கம்மியாகும். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், அதாவது சுற்றும் இல்லையா, அது ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவில் இருக்கும். அதுதான் வின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நெகட்டிவில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ வி பி த வெலாசிட்டி, அதனால் dv/dt எப்பயுமே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் ப்ரொபோஷனலாக இருக்கும், ப்ரொபோஷனல் டு வி. ஸோ அந்த இடத்துல ப்ரொபோஷனலாக தான் எடுத்துக்கிட்டோம். dv/dt = v. நெகட்டிவில் இருக்கிறனால மைனஸில் எடுத்துக்கிட்டோம்ப்பா, மற்றபடி எது இல்லை. ஸோ இது ஸ்டெப்பு நீங்கள் இன்டகிரேட்டிங் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், v = வியில் தானே இருக்குது, அப்போ c⁻−t அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் பண்ணலாம், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எழுதினாலும் ஓகேப்பா, சரிங்களா. ஸோ இங்கே ஏன் சார் கே எடுத்துக்கல அப்படின்னா அவங்க வெலாசிட்டியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் நமக்கு கேவை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கவனிங்க, when t is equal to 0 then v is equal to 10, அது ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன். அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். 10 is equal to c⁻0, அப்போ c கிடச்சிருச்சு. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். c கிடச்ச பின்னாடி அப்ளை பண்ணுறது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே போய் c அப்ளை பண்ணுங்கள் பாருங்க, ஹென்ஸ் த வெலாசிட்டி. அப்போ v is equal to c ஓட வேலையை அப்ளை பண்ணால் 10e⁻−t. To find velocity at time 2, செகண்ட் டைப் டேபிள் பார்க்குறோம் t is equal to 2ன்னு கொடுக்கணும். அப்போ t is equal to 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். v is equal to 10e⁻
மைனஸ் டீக்கு தானே கொடுத்துட்டோம் 2ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ கவனிங்க, அப்போ இந்த 10 e power minus 2 கீழே டினாமினேட்டரில் கொண்டு வந்துருங்கப்பா. அப்போ 10 divided by e power 2 மாறும். ஸோ அப்போ இதுதான் வெலாசிட்டியாக இருக்கும். ஆஃப்டர் 2 செகண்ட் ஒரு வெலாசிட்டி என்ன இருக்குன்னா 10 divided by e power 2. வெரி சிம்பிள் சம்பர். சரிங்களா? ஸோ இங்கே டைம் கிடையாது, அதனால தான் நம்ம கே கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணல. வெலாசிட்டி இருக்கிறதுனால வி ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th one. Suppose a person deposit 10,000 Indian rupees in a bank account at the rate of 5% per annum compounded continuously. How much money will be in his bank account 18 months later? ஸோ கொஷின் நல்லா தெளிவாக புரியுது உங்களுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இன்சியலாக எவ்வளோ தெரியாது, 10,000 டெபாசிட் பண்ணியிருக்கார். அதாவது ஆஃப்டர் 18 months 18 மாதம் கழித்து அவரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பிரின்சிபல், அதனால் அமௌண்ட்னு எடுத்துட்டேன். ஸோ அதை தான் கொஷின் கேட்குறேன். வெரி சிம்பிள். இப்போ நம்ம வேணா அந்த பிபி த பிரின்சிபல் அப்படின்னால டிபி பை டிடி ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபி பை டிடி இந்த இடத்துல பாருங்கள் 5% கொடுத்துட்டாங்க. கே இருக்கு இல்லையா, இந்த பற்றி அடுத்த நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டிபி பை டிடி. சரியா, ப்ரொபோஷனல் டு பி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கே பின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த கே இருக்குல்ல, அந்த கான்ஸ்டன்ட் தான் நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்க போகிறோம்னா 5%. நீங்கள் சைடில் கூட எழுதிக்கலாம். இந்த பேங்க் சம் வந்துச்சுன்னா கேன்னு எடுத்துக்கங்க. கே 5%. இப்போ 5% அப்படிங்கும்போது 5/100, அதை தான் நம்ம 0.05 அப்படின்னு எடுத்துருக்கோம். புரியுதுங்களா அந்த இடத்துல? ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எப்பயும் போல தான் டிபி பை பி ஈக்குவல் டு 0.05 டிடி. அந்த கேக்கு வேல்யூ இங்கே இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடின்னு வரும். ஸோ கேக்கு போல தான் அதில் வேல்யூ இருக்குது 0.05 டி. இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் கே இப்போ கான்ஸ்டன்ட். அதை நமக்கு எப்போது பேங்க் சம் வந்தால் நீங்கள் இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு 10,000. இந்த கிவன் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 10,000 ஈக்குவல் டு சி. இ வந்து டி ஒரு வேல்யூ 0 ஆயிரும். அப்போ சி கிடச்சிரும். சரிங்களா? ஸோ சார் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ பி சி கிடச்சிச்சுன்னா பி அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பி இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ பாருங்கள் 10,000 கிடச்சிருச்சு, இ பவர் -0.05 டி கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், டி இஸ் ஈக்குவல் டு 18 months. சரிங்களா? டி இஸ் ஈக்குவல் டு 18 monthஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 months இருக்கு இல்லையா, நம்ம அதை இயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே இப்படி போட்டிருக்கோம். பாருங்கள், 18 months இருக்கு இல்லையா, நமக்கு பார்த்தீங்கன்னா 18 divided by 12. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3/2 years அப்படின்னு கிடைக்கும். அதாவது ஒரு 18 டிவைட் பண்ணிங்கன்னா 3 times ஹோலாக இருக்கும். 3 times 12 என்ன இருக்கும் அப்படின்னா 36 இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 18 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18 months அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 12 months அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு 12 24. சரிங்களா? அப்போ 12 1.5 years, அதை தான் இங்கே போட்டிருக்கோம் 18/12. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டேபிள் கேன்சல் பண்ணிப்பாங்க 3/2 years அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, மந்த்தை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் 3/2 வரும். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். 10,000 இ பவர் பாருங்கள் 0.5 டிக்கு தான் 3/2 கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இது நீங்கள் பாயிண்ட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி போடலாம். நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டாலும் சரி. 0.05 × 3 டிவைடட் பை 2 என்ன கிடைக்குன்னா 0.075. ஓகேங்களா? இதை நீங்கள் வேணால் 10ஆலும் மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை 20 போட்டும் போடலாம். ஒரு விஷயம் முதல்ல பியோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க பிரின்சிபல் கேட்டது இவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th one. Water at temperature 100 degrees Celsius cools in 10 minutes to 80 degrees centigrade in a room temperature of 25 degrees Celsius. நல்லா கவனிங்க. Water at temperature 100 degrees Celsius cools in 10 minutes. Cools in 10 minutes என்ன ஆகுதுன்னா 18 degrees Celsius அப்படியே மாறிடுச்சு 10 minutesல. இனி ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் 20 minutes. 20 minutes கழிச்சு வாட்டரோட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. செகண்ட் ஒன், த டைம் வென் த டெம்பரேச்சர் இஸ் 40 டிகிரி செல்சியஸ். அதாவது எப்போ 40 டிகிரி செல்சியஸ்க்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா?
2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும் 100 கொடுத்துருக்காங்க. அதான் இன்சியலாக நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். T is equal to 0. தட் ஸ்மால் டி வந்து டைமும் கேபிட்டல் டி டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணுதுப்பா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள் 20 minutes சரிங்களா. T is equal to 20. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 100 cools in 10 minutes சரிங்களா to the 80 degrees சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் ரைட் வாட்டர் டெம்பரேச்சர் 100 degrees cools in 10 minutes to 80 degrees Celsius in a room temperature of 25 degrees Celsius. ஸோ இப்போ 20ங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 80 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா 40. இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுப்பா, இது தேவையில்லை. 20ஆக இருக்கும்போது டெம்பரேச்சர் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 20 minutes இதுதான் 20 minutes இருக்கும்போது டெம்பரேச்சர் கேட்குறாங்க. இது எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா த டைம் வென் த டெம்பரேச்சர் 40 இருக்கும்போது டைம் என்ன, இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணதால போட்டிருக்கோம். இது தேவையில்லைன்னு அப்படி விட்டுடலாம். இப்போ இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கப்பா. இப்போ டெம்பரேச்சர் சம் வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் ரேடியோ ஆக்டிவிட்டி இது மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபோஷனல் டூ பார்த்துட்டு இருந்தோம். சம் கான்ஸ்டன்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னாவே அப்ளிகேஷன் சம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அப்படிப்பா ஒரு 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பாப்புலேஷன் அந்த மாதிரி சம்ஸ்ப்பா. செகண்டு டெம்பரேச்சர் பற்றி வரும் சரிங்களா. தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா மிக்சட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 டைப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரொபோஷனல், செகண்ட் ஒன் டெம்பரேச்சர், தேர்டு ஒன் மிக்சர். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே பாப்புலேஷன் பார்த்துட்டோம். செகண்ட் இப்போ டெம்பரேச்சர் கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இது செகண்ட் டைப். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் ஒன்று கன்சிடர் பண்ணுவோம். ஆனையா ஒரு திங்ஸோட டெம்பரேச்சர் இது பண்ணுவோம் சரிங்களா. அப்போ இங்கே 2 இது பண்ணுவோம் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை தான் இப்போ டெம்பரேச்சர் சம் பார்க்க போகிறோம். பாருங்க பை நியூட்டன்ஸ் கூலிங் லா அப்படிங்கும்போது ஏன் அதை சொல்ல வரேன்னு தெரியும் அப்படின்னா இது வரைக்கும் அங்கே பாருங்கள் இங்கே டி அப்படிங்கிறது டெம்பரேச்சர். அப்போ டிடி பை டிடி ஈக்குவல் டு இங்கே நம்ம எப்படி எழுதுவோம்னா கே இன்ட்டு டி மைனஸ் 25 ஆக்சுவலாக டி மைனஸ் எஸ்ன்னு எழுதுவோம். இந்த இடத்துல எஸ்ஸுங்கிறது என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இங்கே நீங்கள் எப்பயுமே ஈக்குவேஷன் எழுதும்போது டிடி பை டிடி கே இன்ட்டு டி மைனஸ் இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சர் ரைட் பண்ணணும். அதான் டி மைனஸ் எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ரூம் டெம்பரேச்சர் போட்டுக்கலாம். இதுதான் ஈக்குவேஷனாக நம்ம எப்பயுமே எடுக்கணும். ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா டிபி பை டிடி ஈக்குவல் டு கேபி அப்படின்னு எடுத்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வரனால நியூட்டன்ஸ் கூலிங்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை படி இங்கே ரைட் பண்ணுவோம். ஸோ இது நீ இன்டெகிரேட்டிங் பண்ணணும். ஸோ இந்த இன்டெகிரேட்டிங் ஸ்டெப் நான் கொடுத்துருப்போம்ப்பா, நீங்கள் பார்த்துங்க. இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு எப்பயும் போல் அதே தான் கிடைக்கும். டி மைனஸ் 25 ஈக்குவல் டு சி பவர் கேடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் கிவன் டி இஸ் ஈக்குவல் டு 0 டி இஸ் ஈக்குவல் டு 100. இப்போ நமக்கு ஒரு வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது ப்ரெசென்ட்டில் 0 டைம் 0. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் 100 மைனஸ் இந்த 25 அப்படியே தான் இருக்கும் போட்டுக்குங்க. சி இ பவர் கே டியோட வேல்யூ 0 அப்ளை பண்ணால் நமக்கு சி கிடச்சிரும். என்றைக்குமே இன்சியலாக கொடுத்தீங்கன்னா சி கிடச்சிரும். இந்த சியோட வேல்யூ கொண்டு போய் அப்ளை பண்ணணும். சியோட வேல்யூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் டி மைனஸ் 25 ஈக்குவல் டு சி தான் 75 கிடச்சிது இல்லைங்களா. பாருங்க இப்போ தான் போட்டிருக்குமே 75. இப்போ 75 அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் கேடி. இது ஈக்குவேஷன் நம்பர் எப்பயுமே 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 10 அதாவது டைம் 10 செகண்டில் அதோட டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா 80 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அங்கே பாருங்கள் கொஷினில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். வாட்டர் டெம்பரேச்சர் 100 டிகிரி கூல்ஸ் இன் 10 minutes to 80 டிகிரி. அப்போ 10 minutesல நமக்கு என்னவோ மாறிடுச்சு அப்படின்னா 80 டிகிரியாக மாறிடுச்சு. எவ்வளோ மாறிடுச்சு 80 டிகிரியாக மாறிடுச்சு. அந்த இடத்துல ஐ திங்க் இந்த இடத்துல 10 நினைக்கிறேன். 10 வந்து என்னவோ மாறிடுச்சு 80 டிகிரி. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்சிலாக போட்டோம். அடுத்த கண்டிஷன் டி இஸ் ஈக்குவல் டு 10னா 80 டிகிரி செல்சியஸ். இப்போ அப்ளை பண்ணுங்கப்பா. டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெம்பரேச்சர் எவ்வளோ ஆயிடுச்சு 80 ஆயிடுச்சு. 80 மைனஸ் 25 இது ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வரும். 75 இ பவர் டியோட வேல்யூ 10. அப்போ 80 மைனஸ் 25 55 ஈக்குவல் டு 75 இ பவர் 10k. அப்போ இ பவர் 10kோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணேன் 55 டிவைட் பை 75. இந்த செகண்ட் முடிஞ்சுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணேன். இப்போ கொஷின் என்னன்னா when t equal to 20 அப்போ கேபிட்டல் T is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
சரிங்களா? ஸோ அப்போ T is equal to 20 கேபிட்டல் டீன்னு 20யாக இருக்கும்போது நான் அந்த டேபிளில் மாற்ற சொன்னேன் இல்லைங்களா, அது ரெண்டு விதமாக போடலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் எப்பயும் போல் போடுற மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண மாதிரியே கூட போடலாம். அதான் நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் 20 அப்படின்னா எனக்கு T என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதான் போடுறேன். இப்போ 20 T is equal to 20ல் டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னோட கொஷின். நான் கூட அங்கே 18 டிஃபைன் பண்ணியிருந்தேன், கவனிங்க. இப்போ T அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். T minus 25 75 e per 20k இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்கள் T is equal to small t. இப்போ நம்ம கேபிட்டல் T தான் கேட்குறாங்க. இந்த கேபிட்டல் T தான் எனக்கு தெரியாது, அதான் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ 75 e power 10k இந்த 20k இருக்குல்லப்பா, அந்த 20kவை நான் எப்படி எழுதிட்டேன், 10kன்னு எழுதிட்டேன். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். அப்போ 75 இன்ட்டு ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 10kவோட வேல்யூ தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு இ பவரில் என்ன வேல்யூ கிடைக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அப்போ கன்வெர்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இ பவர் 10kவோட வேல்யூ தெரியும். 75 இன்ட்டு இ பவர் 10kவோட வேல்யூ 55/75. அப்போ எனக்கு டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்ன கிடச்சிருக்குன்னா 121/3. அப்போ T minus 25 is equal to 40.33. இப்போ எனக்கு கேபிட்டல் T தானே, தட் மீன் டெம்பரேச்சர் தானே தேவைப்படுது. இப்போ கேபிட்டல் Tயோட வேல்யூ 65.33. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நான் டெம்பரேச்சர் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு ஸ்மால் T தேவைப்படுது. எனக்கு டெம்பரேச்சர் தெரியும் 40 டிகிரி. இப்போ எனக்கு டைம் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி தான் T is equal to 40 அப்ளை பண்ணிக்கங்க, -25 அப்ளை பண்ணிக்கங்க, 75 e per kt. சரிங்களா? அப்போ 15 equal to 75 e per kt. T தான் ஃபைன் பண்ணணும். இப்போ 15 divided by 75 equal to e per kt. அப்போ e per kt is equal to 1/5. ஓகேங்களா? ஃப்ரம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எடுத்துருப்போம் 11/15 equal to e power 10k அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம். சரிங்களா? அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ போத் சைடு லாக் எடுங்களேன். லாக் எடுத்திங்கன்னா லாக் 11/15 ஈக்குவல் டு இங்கே லாக் எடுத்தால் எக்ஸ்பென்ஷியல் கேன்சலே வெறும் 10kன்னு கிடைக்கும். அப்போ லாக் 11/15 மேக்ஸிமம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவனில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க கொஷினில். அப்போ லாக் 11/15க்கும் லாக் 5க்கும் வேல்யூ கொடுத்துருவாங்கப்பா. ஸோ அப்போ லாக் 11/15ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் -0.3101 ஈக்குவல் டு 10k. அப்போ k மட்டும் தானே தேவைப்படுது. இப்போ கேவோட வேல்யூ -0.031. இப்போ நான் இப்போ இந்த கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். e power kt is equal to 1/5. ஏன்னா T தானே ஃபைன் பண்ணணும், அதனால் இப்போ e power -0.031 T is equal to 1/5. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ e power 0.31 T is equal to 1/5. இப்போ நம்ம டேக்கிங் லாக் எடுத்தோம் அப்படின்னா ஸோ போத் சைடு லாக் எடுத்துக்கங்க. லாக் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் லாக் ஆஃப் 0.31, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா லாக் 5 அப்படின்னு கேன்சல் சேஞ்ச் ஆகிருப்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குப்பா. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா -5ஆல் மல்டிபிள் பண்ணுன்னா இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். மைனஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். தட் மீன் இந்த இடத்துல 1/5 5 இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல மைனஸ் எடுத்தோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும், அதான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல கவனிங்க, T மட்டும் தேவைப்படுது. அப்போ T மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. 1.6094 0.031. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டிபிள் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த 0 வந்து நமக்கு என்ன டெசிமல் கேன்சல் இருக்கிறதுக்காக 1609.4. ஸோ இந்த இடத்துல இதையும் கேன்சல் பண்ணிட்டு 031. ஸோ இப்போ டிவைட் பண்ணி 031 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 51.9. அப்போ 52 மினிட்ஸாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கிங்க. நான் லாங் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 52 மினிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ T வந்து எப்போ நமக்கு 40 டிகிரி டெம்பரேச்சராக இருக்கும் அப்படின்னா 52 மினிட்ஸில் இருக்கும். அப்போ நம்ம கேட்ட ரெண்டையுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதுவும் அதே தான். இப்போ வரது எல்லாமே டெம்பரேச்சர் வரும். At 10 AM a woman took a cup of hot instant coffee from her micro ovenலேருந்து எடுக்கிறாங்கப்பா. எவ்வளோ அப்படின்னா 10 AM-க்கு ஒரு கப் ஆஃப் காஃபி எடுக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் பிளேஸ்ட் இட் ஆன் நியர்பை கிச்சன் கவுண்டர் டு கூல். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டரில் வைக்கிறாங்க. எதுக்குன்னா கூல் ஆகிறதுக்காக. At this instant the temperature of the coffee was 180 degree Fahrenheit. At 10 minutes later 116 degree Fahrenheit.
assume that constant temperature of the kitchen was, அதாவது எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர் தான் கிச்சன் 70. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுக்கும்போது 180 டிகிரி இருக்குது இன்ஸ்டண்ட்டாக அந்த மைக்ரோவேவன்லேருந்து எடுக்கும்போது ஆஃப்டர் 10 மினிட்ஸில் 160 சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ ஒரு ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும். அங்கே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோனா 70 டிகிரின்னு இருக்குது. கொஷின், வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி 10:15 AM? அதாவது 10 AM உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 இருந்துச்சு. அப்போ 10:15 என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின், த உமன்ஸ் லைக் டு ட்ரிங்க் காஃபி வென் இட் டெம்பரேச்சர் இஸ் பிட்வீன் 130 to 140. அப்போ அவங்க அந்த 130 to 140 ஹீட்டில் இருக்கும்போது குடிக்க லைக் பண்ணுறாங்க. அப்போ வாட் டைம் ஷுட் பி ஹேவ் ட்ரிங்க் த, அப்போ எந்த டைமுக்கு இந்த டெம்பரேச்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை ரெண்டு தான் பார்க்கணும். அதாவது இந்த டைமுக்கு இங்கே கேபிட்டல் டெம்பரேச்சர் கேட்குறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி கேட்குறாங்க. எந்த டைம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டேபிள் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T=0 இன்சிலாக இருக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்சிலாக இருக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம 80 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா 160 இன்சிலா, 180 பண்ணுறதுல 18 போட்டாச்சு. இன்சிலா 180, 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆகிடுச்சுன்னா 160 ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ அவன் கேட்குறது T=15. அதான் 15 மீன்ஸ் என்னன்னா 10:15 கேட்டாங்க இல்லையா? 10லிருந்து 15 டைம், அதை 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அதான் T=15 இருக்கும்போது கேபிட்டல் டி என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இதை நீங்கள் டேபிள் எப்படி உங்களோட சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பயும் போல தான் dt/dt நியூட்டன்ஸ் கூலிங் லா அப்படி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். T-70 அப்படிங்கிறது எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ், T-Sன்னு சொல்லுவோம். அந்த ரூம் டெம்பரேச்சர் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சரி, T-70 = CE/kT கிடச்சிடும். இன்சிலாக இருக்கும்போது T=0 180, இந்த இடத்துல 1 மிஸ் ஆகிருக்குப்பா, முதலே சொன்னேன். இப்போ 180 போட்டுக்குங்க. அப்போ 180 போட்டிங்கன்னா 180 - 70 = CE/0. இப்போ C கிடச்சிரும். இப்போ C கொண்டு போய் அப்ளை பண்ணால் T-70 = 110 e/kTன்னு கிடச்சிருச்சுப்பா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் T=10 இருக்கும்போது கேபிட்டல் T அவங்க கொடுத்துருந்தாங்களே, T= ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க 160, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. 160 - 70 = ரைட் ஹேண்ட் சைடில் 110 e/k T-ஓட வேல்யூ 10, அப்போ 10Kன்னு வந்துடும். 160 - 70 19 ஆயிரும். 90 = 110 e/10K. டிவைடில் கொண்டு வந்துருங்கப்பா. 90 / 110 e/10K, 0 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 9/11 / e/10K. இப்போ e/10K ஓட வேல்யூ இருக்கட்டும் கான்ஸ்டண்ட்டாக. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது வென் T=15, இப்போ அந்த டெம்பரேச்சர் கேட்குறாங்க. 15 மினிட்ஸ், அதாவது 10:15க்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா? 10 o'clock 180 இருக்குது. அப்போ 10:15க்கு எவ்வளோ இருக்கும்? அதான் 15 எடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்போ நம்ம கேபிட்டல் T தான் ஃபைன் பண்ண போகிறோம்ப்பா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுரலாம். e/15k, அப்போ 11 e/15k இருக்கு இல்லையா? e/15kன்னு தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். தட் மீன் e/15k நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? தட் மீன் எனக்கு 10 தான் இப்போ தேவைப்படுதுங்க. சரிங்களா? இப்போ இங்கே e/15kன்னு இருக்குது. சரிங்களா? இந்த e/15kவை நான் எப்படி ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 30/2 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 15 தான் கிடைக்கும். ஏன் 30/2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிறது 10 தான் இருக்குது. அப்போ ஹோல் நம்பராக எனக்கு கிடைக்கணும். அதுக்காக 30/2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். கவனிங்க, இங்கே வாங்க, இங்கே வரும்போது பாருங்கள், இந்த 30/2 e/10k ஹோல் பவர் 3/2 மாற்றிக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும்? இந்த இடத்துல 10 கிடைக்கும். ஏன்னா எனக்கு e/10k வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வேல்யூ ஈஸியாக இருக்கும், அதுக்காகப்பா. புரியுதுங்களா? ஸோ அப்போ e/10k வேல்யூ தெரியும், 9/11 அப்ளை பண்ணிவிட்டு பவரில் இருக்கிற 3/2 அப்படியே போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த 3/2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/2 + 1 3/2 வருங்களா? ஸோ அதை தான் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 9/11 அப்படியே வச்சுக்கலாம். 9/11 பவர் ஆஃப் அந்த லாக் வேல்யூ கொடுத்துருப்பாங்க நினைக்கிறப்பாங்க. இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் லாக் வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அந்த லாக் வேல்யூ போட்டுக்கலாம். இது லாக் எடுத்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ இன்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது இதோட வேல்யூ இங்கே போட்டிருக்கேன்ப்பா. 1 செகண்ட், இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ 0.904.
ஸோ இப்போ கவனிங்க 10 இந்த 11 இந்த 1 1 10 கன்சிடர் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் ஆயிருப்பா 10 இன்ட்டு 9 இன்ட்டு இந்த வேல்யூ. ஸோ இப்போ 19 வேல்யூ கிடச்சுன்னா உங்களுக்கு 81.4 கிடைக்குது. எனக்கு கேபிட்டல் டி தானே தேவைப்படுது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா 151.4. அதாவது ஆஃப்டர் 10 மினிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 180 இருந்த ஃபேரன் ஹீட் எவ்வளோ வந்துருச்சுன்னா 151க்கு மாறிடுச்சு. தட் மீன் 15 மினிட்ஸ் கேப்பில். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு டைம் தெரியும் 25 மினிட்ஸு, எனக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ, சரிங்களா? அதான் செகண்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்க, the woman likes to drink coffee when the temperature is between 130 degree and 140 degree. Between should have drink the coffee. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினாக தான் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் செகண்ட் கொஸ்டினாக பார்க்குறோம். டைம்ஸ் ஈக்குவல் டு 25, டி இஸ் ஈக்குவல் டு என்ன, அது இந்த கொஸ்டின். இந்த பாக்ஸை வேணால் பாருங்கப்பா, இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ட்ரிங்க் ஆஃப் காஃபி, அதாவது இங்கே 130 டிகிரி டு 140 டிகிரிக்கு அவங்க குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோட வாட் டைம்ஸ் குட் ஹாவ் த ட்ரிங்க் ஆஃப் த காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டைம் பாருங்கள், அதை தான் நம்ம பார்க்குறோம். இங்கே டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட்ப்பா. கவனிங்கப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா 151.4 டிகிரி ஃபேரன் ஹீட் கிடச்சிதுப்பா. ஸோ அப்போ அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க 130 to 140 டிகிரி டெம்பரேச்சரில் குடிக்கணும். டைம் தான் கேட்குறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். வென் டி இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் அந்த டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சி நம்ம டைம் சொல்ல போகிறோம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக டி இஸ் ஈக்குவல் டு 25 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாப்பா, இப்போ அப்ளை பண்ணுங்கள். டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 11 இ பவர் 25k. இந்த 25k தான் நம்ம 10 பவரில் எழுதணும். அதனால் 50/2ன்னு எடுத்துக்கிட்டேன். 50/2 நமக்கு 25 தான் கிடைக்கும். ஸோ அதை பாருங்கள், அதை எழுதிட்டு அந்த 50/2 தான் நான் 10 பவர் 5/2ன்னு ரைட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த 10க்கு தான் எனக்கு பவர் வேல்யூ இருக்குது. இந்த இ பவர் 10kோட வேல்யூ 9/11 தெரியும். இந்த 5/2 அப்படியே போட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்கப்பா. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9/11 இந்த 5/2 இருக்கு இல்லையா, 5/2 தான் நான் 2 + 1/2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டைம்ஸ்க்கு போது 9/11 இதோட வேல்யூலாம் போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணால் டெம்பரேச்சர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 136.6 கிடைக்குது. நான் இப்போ டி எவ்வளோ அப்ளை பண்ணேன் 25. இப்போ அவங்க கேட்டது என்ன கொஷின் கேட்டாங்கன்னாப்பா, இங்கே பாருங்கள், இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க 130க்கும் 140க்கும் பிட்வீன் இந்த டெம்பரேச்சரில் குடிக்கணும். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 136 கிடச்சிருக்கு. இப்போ அதை தான் இங்கே பாருங்கள், எனக்கு 136 கிடச்சிருக்கு. அப்போ அவங்க குடிக்க டைம் பாருங்கள் 130 to 140 சொன்னாங்க. அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகும் அப்படின்னா 25 மினிட்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். சி சுட் ஹாவ் டு ட்ரங்க் த காஃபி அப்ராக்சிமேட்லி பிஃபோர் 25 மினிட்ஸ். அதான் சொன்னீங்களா, 25 மினிட்ஸ்க்கு பிஃபோராக குடித்தாங்கன்னா இந்த டைமில் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லப்படும். ஏன்னா அவங்க பெட்வீனில் தான் கொடுத்துருக்காங்க. 130 to 140னா உங்களுக்கு எந்த டெம்பரேச்சர் வேணாலும் கிடைக்கலாம். 131 இருக்கலாம், 132, 135, 137 எது வேணாலும் இருக்கலாம். அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ டி ஸ்மால் டி இருக்கும் அப்படின்னா 25 மினிட்ஸ். ஸோ அதை தான் இங்கே நம்ம டி வந்து 25 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் முதலே. ஏன்னா நமக்கு டைம் அப்ராக்சிமேட்டாக தான் ஃபைன் பண்ண முடியும். அதனால தான் இங்கே நம்ம டி ஆல்ரெடி 25 வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டெம்பரேச்சருக்குள்ளே வந்துருச்சா 130 to 140க்குள்ளே கிடச்சிருச்சு. அப்போ நம்ம எடுத்த டைம் கரெக்டு. இப்போ 25 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 25 மினிட்ஸ்க்கு முன்னாடி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இது செகண்ட் சப்ஜெக்டில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, a bath of boiling water at 100 degrees Celsius is removed from a stove at times equal to 0 and left to the cool in the kitchen. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாயிலிங் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து எடுத்துட்டு எதில் வைக்கிறாங்கன்னா கிச்சனுக்குள்ளே கூல் ஆகிறதுக்காக வைக்கிறாங்க. ஆஃப்டர் 5 minutes the water temperature has decreased to 80 degree Celsius. 100 டிகிரி செல்சியஸிலிருந்து 80 டிகிரி செல்சியஸுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்போனா ஆஃப்டர் 5 minutes. And another 5 minutes later it has dropped to 65 degree Celsius. மறுபடியும் இன்னொரு 5 minutes லேட்டராக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸ்க்கு போயிடுச்சு. டிட்டர்மின் த டெம்பரேச்சர் ஆஃப் த கிச்சன். இப்போ இந்த இடத்துல கிச்சன் சொன்ன இல்லையா, ரூம் டெம்பரேச்சர் எஸ் சொன்ன இல்லையா, எஸ் கொடுக்கல. அப்போ இங்கே ரூம் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. இப்போ கொஷினை பாருங்கள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100 டிகிரியில் வாட்டர் இருக்குது.
5 minutes லேட்டர் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா 80 டிகிரிக்கு போயிடுச்சு. இன்னும் 5 minutes. அப்போ இன்னும் 5 minutes அப்படின்னா இங்கிருந்து 5 இங்கிருந்து 5னா 10 minutes. அதுதான் இங்கே 5. ஃப்ரம் இன்சைட்லேருந்து 10 minutes எடுத்துக்கலாம். ஃப்ரம் இன்சைட்லேருந்து 10 minutes அப்படின்னா 65. இந்த 80க்கு அப்புறம் 5 minutes அப்படின்னா 65. நல்லா புரியுதுங்களா? இங்கிருந்து 5 minutesல 65, இங்கிருந்து 5 minutesல 65. அதான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், இங்கிருந்து 5 minutes கழிச்சு 80, இங்கிருந்து 5 minutes கழிச்சு 65. அப்போ டோட்டலாக இங்கிருந்து எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 10 minutes. அதுதான் இங்கே எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக போடுங்க. dt/dt ஈக்குவல் டு K இன்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, T மைனஸ் எஸ். இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சருக்கு முன்னாடி சம்மில் கிவனாக இருந்துச்சு. இந்த ரூம் டெம்பரேச்சர் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் கேபிட்டல் எஸ். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் உங்களுக்கு அப்படியே கிடச்சிருப்பா. T மைனஸ் எஸ் ஈக்குவல் டு C/KT. அடுத்த கிவன் இன்சியெல்லாம் நமக்கு 100 டிகிரி இருக்குது தெரியும். அப்போ அப்ளை பண்ணுங்கள். 100 மைனஸ் எஸ் ஈக்குவல் டு C/0. அப்போ 100 ஈக்குவல் டு S + C இருக்கட்டும். அப்போ 5 ஆஃப்டர் 5 minutes 80 டிகிரி இருக்குது. அப்போ பாருங்கள், T நமக்கு தெரியும், 80 மைனஸ் எஸ் தெரியாது, ஈக்குவல் டு C பவர் டைம் வந்து 5 தெரியும் இருக்கட்டும். அப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடச்சிரும்? 80 is equal to S plus C/5K. அப்புறம் இன்னும் 5 minutes லேட்டர் கழிச்சு நமக்கு 65 மாறிடுச்சு. அப்போ 65 மைனஸ் எஸ் தெரியாது இருக்கட்டும், C/10K. ஓகேங்களா? அப்போ 65S ஈக்குவல் டு C/10K இப்படி இருக்கட்டும். இப்போ சால்விங் இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது, 100 ஈக்குவல் டு S plus C. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லைங்களா, 100 ஈக்குவல் டு S plus C அண்டு 80 ஈக்குவல் டு S plus C/5K. இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எலிமினேட் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். 20 இந்த ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆயிரும்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன இருக்கும் அப்படின்னா C மைனஸ் C/5K மைனஸில் பண்ணணும். ஸோ அதான் இங்கே எடுத்திருக்கேன். 20 is equal to C minus C/5K. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணலாம்? 20 ஈக்குவல் டு C காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus E/5K அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ சால்விங் எதுனா செகண்ட் 80 is equal to S plus C/5K இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் செகண்டாக இன்னொன்று இருந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எதை ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா இந்த 100 இதையும் சால்வ் பண்ணணும். அடுத்தது 80யும் 65யும் சால்வ் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோன்னா எனக்கு 80 மைனஸ் 60 15 கிடச்சிரும். எஸ்எஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ C/5K மைனஸ் C/10K கிடச்சிரும். அப்போ C/5K காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் E/5K. அப்போ சால்விங் 1 டிவைடிங் பை 2. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இப்போ ரெண்டாவது கிடச்சது இல்லையா, செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 20/15 ஈக்குவல் டு 1/E/5K. எங்கே பாருங்கள், இது கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன மட்டும் கிடைக்குன்னா 1/E/5K மட்டும் கிடைக்கும். இந்த 1 மைனஸ் E/5K 1 மைனஸ் E/5K கேன்சல் ஆயிரும். இப்போ 1/E/5K மட்டும் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி சியும் கேன்சல் ஆயிரும், எல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு E/5K மட்டும் தேவைப்படுது. 15/20. இப்போ சப்ஸ்டியூட்டிங் E/5K, ஏன்னா எனக்கு E/5K வேல்யூ எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 20 ஈக்குவல் டு த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 மைனஸ் E/5K. 1 மைனஸ் E/5K வேல்யூ தான் நமக்கு இது கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 times 4/20, அதான் 1 மைனஸ் 3/4. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 மைனஸ் 3, அப்போ 1/4. இப்போ 20 is equal to என்ன கிடைக்குன்னா 1/4. 4 கிராஸ் பண்ணுங்கள். அப்போ C is equal to 80. சரிங்களா? அப்போ ஏதாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட்டிங் இன் வேல்யூ C in 100 ஈக்குவல் டு S plus C. அதில் அப்ளை பண்ணுங்கள். 100 உங்களுக்கு தெரியும், ரூம் டெம்பரேச்சர் S தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சியோட வேல்யூ தெரியும் 80. அப்போ அப்ளை பண்ணுங்கள். 100 மைனஸ் 80 S. அப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ S கிடச்சிருச்சு. அப்போ எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஐயோ, நெக்ஸ்ட் டைப் பாருங்கப்பா, மிக்சர் ப்ராப்ளம்ஸ். ஸோ மிக்சர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இது தேர்ட் டைப். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் ப்ரொபோஷனல் டு சம்ஸ் பார்த்தோம். செகண்டு நியூட்டன் லா கூலிங், அதாவது டெம்பரேச்சர் வச்சு பார்த்தோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மிக்சர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மிக்சர் ப்ராப்ளம்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாப்பா, dx/dt is equal to in minus out. சரிங்களா? இன் மைனஸ் அவுட்னு சொல்லுவோம். இங்கே என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க், அதாவது மிக்சர், ஒரு டேங்க் இருக்குது. ஸோ அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர், ஒரு கெப்பாசிட்டியான வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரில் சம்திங் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்.
அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்புட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். அந்த வாட்டர்லையும் ஏதாவது அந்த ஒரு குவான்டிட்டி மிக்ஸ் ஆகிருக்கும். அதே சேம் லெவலில் எவ்வளோ இன்புட் ஆகி மிக்ஸ் ஆகிருக்கோ அதே சேம் லெவலில் அவுட்புட்டில் போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இது ஒரு மிக்சர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. எக்ஸாம்பிள் 10.30. ஸோ இதில் பாருங்கள், டேங்க் contain 1000 liters of water in which 100 grams of salt is dissolved. So brine runs in a rate of 10 liters per minute and each of liter contain 5 grams of dissolved salt. The mixture of the tank is kept uniform by stirring. Brine runs out 10 liters per minute. Find the amount of salt at any time t. நான் சொன்னீங்களா, ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1000 லிட்டர்ஸ் மிக்ஸி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா ரன்ஸ் இன் ரேட் ஆஃப் 10 liters பெர் மினிட். சரிங்களா, அதில் பிரெயின் ஒன்று இருக்குது, 10 liters பெர் மினிட் அப்படியே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. என்னன்னா 10 liters பெர் மினிட். இதில் இந்த 10 liters பெர் மினிட்டில் எவ்வளோ கிராம் உப்பு இந்த மிக்ஸ் ஆகிருக்குன்னா சால்ட்டு 5 மில்லிகிராம். ஸோ இங்கே எவ்வளோ உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி 10 liter பெர் மினிட் வெளியே போகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 கிராம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கொஷின். இப்போ பாருங்களேன், நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும், dx/dt is equal to inflow rate minus outflow rate. இங்கே நம்ம x denote the salt அப்படின்னு எடுத்துக்கிட்டு டைம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஃபார்முலா எடுத்துக்கலாம். dx/dt is equal to inflow minus outflow. ஸோ இன்ஃப்ளோ எப்படி ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளோ அதான் சொன்னேன் இல்லைங்களா, 10 liter பெர் மினிட், அதில் 5 மில்லிகிராம் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள் 5 × 10 50. அவுட்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேங்க் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரு, இது 1000, இதிலிருந்து எவ்வளோ வெளியே வருது, 10 liter பெர் மினிட் வெளியே வருது. அப்போ அதான் போட்டிருக்கு பாருங்கள், 10/1000 × x. சரிங்களா, ஏன்னா இப்போ சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸ் ஆகி வரனால எவ்வளோ சால்ட்டுன்னு தெரியுது, எக்ஸ். அதை 10/1000 x. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1/100 × x. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள், dx/dt இன்ஃப்ளோ 50, அவுட்ஃப்ளோ மைனஸ் 1/100 × x. மேக்ஸிமம் இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை டேக் அவுட் காமனாக வெளியே எடுக்கிற மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 100 × 5 50, 5000 கிடைக்கும். அது 5000ல் ஒன் டைம் அதை அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள். 500 மைனஸ் 5000 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதை மாற்றி மைனஸ் வெளியே எடுத்து எழுதிக்கிறேன், மைனஸ் 1/100 x மைனஸ் 5000. நீங்கள் எல்சிஎம் எடுத்து இது எப்படி உங்களோட சேஞ்ச் எழுதிக்க, மேக்ஸிமம் இந்த கான்ஸ்டன்ட் என்ன வருதோ அதை வெளியே எடுக்கிற மாதிரி எழுதிக்கிங்க. இப்போ நம்ம சொன்ன இல்லையா, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி dx/, இங்கே எக்ஸ் தான் கீழே வரணும், அதனால் எக்ஸ் டேர்ம் வெளியே எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் மைனஸ் 5000 எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இதை எழுதிக்கிட்டேன். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5000, இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் 1 இருக்கும், 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t கிடச்சிரும், கான்ஸ்டன்ட் லாக் சின்னு எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு போட்டோம்லே அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். x minus 5000 c e power minus 0.01t. எப்படி 0.01t கிடைச்சது அப்படின்னா இந்த 1/100 இருக்குல்லப்பா, 1/100 தான் 0.01, மறுபடியும் மைனஸ் இருக்குனால மைனஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, t is equal to 0, x equal to 100. இன்சியலாக நமக்கு 100ன்னு தெரியும், t is equal to 0, x equal to 100. அப்போ அப்ளை பண்ணுங்கள், 100 இந்த ஈக்குவேஷனில் x தான் நம்ம 100 தெரிஞ்சிச்சு, 100 minus 5000 equal to c e power 0. மைனஸ் 4900 ஈக்குவல் டு சி. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு சி வேல்யூ தெரிஞ்சிருச்சு, மைனஸ் 4900 பவர் மைனஸ் 0.01t. இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5000 மைனஸ் 4900 பவர் மைனஸ் 0.01t அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இது எக்ஸாம்பிள் சம். இப்போ எக்ஸைசம் இதே மாதிரி இருக்கும். ஸோ எ டேங்க் இன்சைட்லி கண்டைன் 50 liters ஆஃப் பியூர் வாட்டர். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா 50 liters, அங்கே 1000 லிட்டர் பார்த்தோம் 50 லிட்டர். டைம் t is equal to 0, டைம் 0 சொல்லிட்டாங்க. பிரெயின் கண்டெய்னிங் வித் 2 grams ஆஃப் dissolved salt per liters flow into the tank, the rate of 3 liters per minute. ஸோ இங்கே எவ்வளோ உள்ளே வருதுன்னா 3 liters per minute உள்ளே வருது. எவ்வளோ கிராம்னா 2 கிராம் சால்ட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. அங்கே 10 liters உள்ளே வந்துச்சு, 5 கிராம் மிக்ஸ் ஆயிருச்சு. இங்கே 3 liters உள்ளே வருது, 2 கிராம் மிக்ஸ் ஆயிருக்கு. அதே சேமில் தான் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ dx/dt is equal to inflow minus outflow. இன்ஃப்ளோ தான் 3 liters வாட்டர், அதில் 2 கிராம் மிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ 6.
அவுட்ஃப்ளோ எவ்வளோ அப்படின்னா இங்கேயும் 3 லிட்டர்ஸ் தான் வெளியே வருது. எவ்வளோக்கு அப்படின்னா 50 லிட்டர்ஸ்க்கு. இப்போ 3/50 இன்ட்டு எக்ஸ். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இன்ஃப்ளோ 6, அவுட்ஃப்ளோ -3/50. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்குதோ அது மேக்ஸிமம் அவுட்டரில் எடுக்கிற மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 50 × 6 300 கிடைக்கும். 300னா இப்போ 3 வெளியே காமனாக எடுக்கிற மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ அந்த -3/56 அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா மீது x - 100 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆஸ் யூஸ்வல் dx பை இந்த x - 100 ஒரு பக்கம், x டேர்ம் ஒரு பக்கமும் இந்த dt ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு x - 100 ஈக்குவல் டு c பவர் 3/50 இன்ட்டு tன்னு கிடைக்கும். இங்கே நம்ம இன்சியில் t is equal to 0, x is equal to 0, ஏன்னா இன்சியில் அங்கே 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ t 0, x 0 கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். x 0, இப்போ -100 c e பவர் e தான் 0 தெரிஞ்சிருச்சு. அப்போ c வந்து -100ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். x - 100 ஈக்குவல் டு c கிடச்சிருச்சு. -100 e பவர் -350t. இப்போ x தான் தேவைப்படுது. இப்போ x is equal to இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 100 - 100 e பவர் -350t. அப்போ 100 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 - e பவர் -350tன்னு கிடச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டைப்ஸ் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பாப்புலேஷன், அதாவது ப்ரொபோஷனல். செகண்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். தேர்டு ஒன் மிக்சர் ப்ராப்ளம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் சம்ஸ் தான்ப்பா. ஸோ இதில் இருக்கிற எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே 5 மார்க்ஸ், ஈச் ஒன் 5 மார்க்ஸ் சம்ஸ். சரிங்களா? ஸோ இது ரேட் ஆஃப் சேஞ்ச் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதில். சரிங்களா? ஸோ இதை திரும்ப ஒர்க்